309 அல்ல, 1000 வருடம் நீங்கள் மௌத்தானாலும் நாங்கள் எழுப்பாட்டுவோம் என்பதை உறுதிப்படுத்த தான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்கிறான். வயோதிப காலத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கல. ஒருத்தர் ஏசினாலே ஒடுங்கிடுவோம். வயோதிப காலவங்க அப்படி தானே. நபிமாருடைய ஈமான் என்ன செய்யும்? கூட்டிகிட்டே தான் போகும், குறையாது. எங்களுடைய ஈமான் என்ன செய்யும்? நல்லவங்களோட சேர்ந்தால் கூடும், மோசமானவங்களோட சேர்ந்தா என்ன செஞ்சிடும்? சூழலை பொறுத்து. ஈமான் கண்ணில் இல்லை, ஈமான் தலப்பால் இல்லை, ஈமான் தாடியில இல்லை. ஈமான் இருந்தால் வரும், ஆனால் பொய்க்கும் வரும், ரெண்டு மிக்ஸ் ஆகிடும். கயிர் பாருங்க, இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்க. இந்த குகைவாசியுடைய சம்பவத்தை நாம் உண்மையான முறையில் உங்களுக்கு சொல்கிறோம். ஹக்கா. இவங்க யார் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யா. ஃபித்யானா ஃபதாவுடைய பன்மை, வாலிபர்கள். ஏன்னா வாலிபம் இஸ்லாத்துக்கு நல்லது. வாலிப காலத்தில் இஸ்லாத்தை பின்பற்றோம். சொல்றாங்க இமாம் தபரானி இப்னு முந்திர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال ما بعث الله نبيا الا وهو شاب. அல்லாஹ் உலகத்தில் அனுப்பின 1,24,000 நபிமார்களும் வாலிபர்கள் தான். எல்லாருமே 1,24,000 நபிமார்கள் யாரு? ஏன்னா வாலிபம் இஸ்லாத்துக்கு தேவை என்று சொல்லிட்டு வகரா قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வாலிபர். வயோதிப காலத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கல. ஒருத்தர் ஏசினாலே ஒடுங்கிடுவோம். வயோதிப காலவங்க அப்படி தானே. வாலிபர்கள் அப்படித்தான். வாலிபர்கள் அப்படி இல்லை. ஏச உற்சாகம் அடைவாங்க. துன்புறுத்த என்ன செய்வாங்க? உற்சாகம் அடைவாங்க. இதே போல وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபருடைய பேர் யூஷா பின் நூன். வாலிபரைத்தான் பக்கத்தில் வச்சிருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று இந்த சூரா கஹ்ஃப்ல பாருங்க, இன்னஹும் ஃபித்யா. இவர்கள் வாலிபர்கள். யார் இந்த 7 பேரும்? ஆனால் வித்தியாசமான வாலிபர்கள். ஆமனூ பி ரப்பிஹிம். ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள். யாருடைய நம்பிக்கை இருந்துச்சு அவங்களோட உள்ளத்தில்? மஹ்லூக்குடைய நம்பிக்கை அல்ல, பணத்துடைய நம்பிக்கை அல்ல. வாலிபர்களை திசை திருப்புறாங்க. வாலிபர்களால் எவ்வளோ வேலை செய்யலும் தெரியுமா? வாலிபர்களை கொண்டு போய் கிரிக்கெட்டுக்கு மட்டும், வாலிபர்களை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும், வாலிபர்களை கொண்டு போய் கரம்போர்ட் மட்டும், வாலிபர்களை கொண்டு போய் சமையல் மட்டும் இல்லை. வாலிபர்கள் தான் இந்த உலகத்தையும் நாட்டையும் முன்னேற்றினவங்க. எவ்வளோ விசாலமான சிந்தனையுடையவங்க வாலிபர்கள். அதில் ஆகப்பெரிய வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் ஈமான். என்ன கொடுக்கணும்? ஆமனூ பி ரப்பிஹிம். அது 5 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் தேவையில்லை. இந்த 7 பேரை பாருங்க, உலக வரலாறை மாற்றி விட்டாங்களா இல்லையா? உலக வரலாறை மாற்றிட்டாங்களா இல்லையா? கூட்டம் தேவையில்லை. சொல்லுவாங்களே, எண்ணிக்கை தேவையில்லை, எப்படின்றது தான் தேவை. எண்ணிக்கை அவசியம் இல்லை, எப்படி குவாலிட்டி தான் தேவை. குவாலிட்டியான 5 வாலிபர்கள், 10 பேர் போதும் எல்லாவற்றுக்கும். அல்லாஹ் சொல்றான், அவங்க ஆமனூ பி ரப்பிஹிம். ரப்ப ஈமான் கொண்டான். அது மாத்திரமல்ல, வஸித்னாஹும் ஹுதா. அவங்களோட ஈமான் நாங்கள் கூட்டினோம். ஈமான் கூடுமா? ஈமான் கூடும் குறை. இப்போ நீங்கள் சூரா கஹ்ஃப் படிச்சுட்ருக்கீங்க, தஃப்சீர் படிக்க உங்களோட ஈமான் கூடும் பாருங்க. பெட்ரி சார்ஜ் கூடுற மாதிரி. உங்களுக்கு இஷா தொலைக்குள்ள ஒரு ஈமான் கூடிடு, சுபோ தொலைக்குள்ள ஒரு ஈமான் இன்றைய நாள் நல்லா இருக்கும். என்ன? ஈமான் கூடிட்டு. ஈமான் கூடும். பாவத்தில் வெறுப்பு வரும் ஈமான் கூடினா, நன்மையில் ஆசை வரும். ஈமான் கூடினா தான் அடையாளம். நாங்கள் எந்த நாளும் கொஞ்சம் ஈமானை கூட்டிட்டு போகணும். எங்களோட ஈமான் கூடும் குறை. மலக்குடைய ஈமான் கூறுறல்ல. மலக்குடைய ஈமான் என்ன செய்யாது? கூடாது.
நபிமாருடைய ஈமான் குறையாது, கூடிட்டே தான், நாளாந்தும் கூடிட்டே தான். இதான் வித்தியாசம். மலக்குடைய ஈமான் என்ன செய்கிறது? கூறுறது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிறார்கள். நபிமாருடைய ஈமான் என்ன செய்யும்? கூடிட்டே தான் போகும், குறையாது. எங்களுடைய ஈமான் என்ன செய்யும்? நல்லவங்களோட சேர்ந்தா கூடும், மோசமானவங்களோட சேர்ந்தா என்ன செஞ்சிடும்? சூழலை பொறுத்து. அல்லாஹ் குர்ஆன்ல 8 ஆயத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான் ஈமான் கூடும் என்று. எத்தனை ஆயத்தில்? அப்போ எங்களோட ஈமான் கடைசியாக கூட வேண்டிய நேரம் எங்களோட சக்கராத். இப்போ சக்கராத்தில் டாப் லெவல் ஈமான் இருக்கணும் எங்களுக்கு. அதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதனால தான் வெள்ளிக்கிழமை மௌத்த கேட்குறோம் நாங்கள். என்ன, வெள்ளிக்கிழமை ஜும்மாவெல்லாம் கேட்டு நல்ல விஷயங்கள் சூரா கஹ்ஃப் ஓதி ஈமான் கூடின நேரத்தில் எங்களோட உயிர் என்ன செய்கிறோம்? பிரிஞ்சிடும். அல்லாஹ் 8 ஆயத்துகளில் வல்லதீன இஹ்ததௌ ஸாதஹும் ஹுதா வஆதாஹும் தக்வாஹும், நேர்வழி அடைஞ்சவங்களோட ஈமான் கூடிட்டே தான் இருக்கும். என்ன, குர்ஆன் ஓதுவாங்க, நல்ல விடயங்களை கலந்து கொள்ளுவாங்க. ரெண்டாவது فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا وَهُمْ يَسْتَبْشِرُونَ. ஈமான் உள்ளவங்களோட ஈமான் கூடிட்டே தான். நல்ல விடயங்களில் நாங்கள் நேரம் ஒதுக்கும், நல்லா கேட்கணும், ஈமான் கூடும். لِيَزْدَادُوا إِيمَانًا مَعَ إِيمَانِهِمْ, அவங்களோட ஈமானோட ஈமான கூட்டுறதுக்காக தான் நாங்கள் இப்படி உதவி செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது எங்களை எதை கூட்டுறதுக்கு? ஈமான கூட்டத்தான். இல்லாட்டி இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இல்லையே. இதே நேரம் வேற பாவம் ஒன்று செஞ்சால் ஈமான் குறைஞ்சிட்டு. 4வது ஆயத் வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் ஈமான கூட்டிகிட்டே இருப்போம். இந்த உம்மத்தில் ஆக நபிமார்களுக்கு பிறகு உயர்ந்த ஈமானுடையவர் யார்? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஈமானுக்கு தானே சொர்க்கம். ஈமான் எங்க இருக்கிற? உடம்புல எங்கேயாவது இருக்குமா? ஈமான் உள்ளத்தில் இருக்குமா? எங்க இருக்கும் ஈமான்? உள்ளத்தில். ஈமானுடைய இடம் இதுதான். கண்ணால கண்ணீர் வடித்தவனும் ஈமான்தார் என்று சொல்லல. கண்ணீர் 10 வகை, 10 வகையில் 9 வகை கண்ணீர் முகஸ்துதி. ஒன்றே ஒன்று தான் அல்லாஹ். தனி இருந்து நீங்கள் பெட்ஷீட்டால் போத்திட்டு அழுகிறீங்களே அல்லாஹ்க்கு முன்னால், ஒருத்தருக்கும் தெரியும் அவங்களோட அழுக. இது மட்டும்தான் ஈமான் அழுக. ஈமான் கண்ணில் இல்லை, ஈமான் தலப்பால் இல்லை, ஈமான் தாடியில இல்லை. ஈமான் இருந்தால் வரும், ஆனால் பொய்க்கும் வரும், ரெண்டு மிக்ஸ் ஆகிடும். ஈமான் எங்க இருக்குது? உள்ளத்தில். உள்ளத்தில் உள்ள ஈமான் கூடும். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தில் முதல் சொர்க்கம் போறது ஈமான் கூடு. அடுத்தது 5வது ஆயத் வயஸீதுல்லாஹு அல்லதீன இஹ்ததௌ ஹுதா, அல்லாஹ் கூட்டிட்டே இருப்பான். வயஸ்தாதல்லதீன ஆமனூ ஈமானா, ஈமான் தாரிகளுடைய ஈமானை அல்லாஹ் கூட்டுவார். அப்போ ஈமான் என்ற ஒன்று எங்களுக்கு இருக்கணும் பேசிக்கலி. அப்போ பயானுகளை கேட்கும் பொழுது, குர்ஆனை கேட்கும் பொழுது, உபதேசங்களை கேட்க என்ன செய்யும்? உள்ளத்தில் ஈமான் கூட்டிகிட்டே இருக்கும். ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இருக்குது, இதை பார்த்து எங்களோட ஈமான் என்ன செய்யும்? அப்போ நாளாந்தம் ஈமானை கூட்டுவோமா? இன்ஷா அல்லாஹ். ஈமானை கூட்டுறவங்களை கூட்டாளி மாற வச்சுக்கொள்ளும். பலாய் கதைக்கிறவங்க, பொய் பேசுகிறவங்க, மற்றவங்களோட சண்டை பிடிக்கிறவன கூட்டாளியாக என்ன செஞ்சிடப்படாது. ஈமான் கூடாது, எங்களோட முசீபத்து தான் கூடும். எங்களோட முசீபத்து என்ன செய்யும்? எங்களுக்கு எவ்வளோ ஈமானை கூட்டிட்டு மௌத்தாகணுமெண்டா 100% 99% ஈமானோட மௌத்தாகிடும். அவ்வளோதான் தெரியும். எப்படி காசை சேர்க்கறதுக்கு 8 மணித்தியாலம் கஷ்டப்படுறோமா இல்லையா? 10 மணித்தியாலம்ன்ற சந்தோஷம் வருது. 10 மணித்தியாலம் உழைக்கிறாரப்பா, 12 மணித்தியாலம் உழைக்கிறான்னு சந்தோஷம் வருதா இல்லையா? அந்த காசை எடுத்துகிட்டு போயில. ஆனால் 8 மணித்தியாலம் ஈமானுக்கு உழைச்சா எப்படி ஈமான் இருக்கு? அது உயர்ந்த ஈமான் ஆயிரும். அல்லாஹ் இடத்துல நீ எடுத்துகிட்டு போகலாம் உள்ளத்தில்.
அல்லாஹ் சொல்றான், இந்த குகைவாசிகளுக்கு இருக்குது வஸித்னாஹும் ஹுதா, அவங்களோட உள்ளத்தில் ஈமான் கூடிட்டு அல்லாஹ் சொல்கிறான். முக்கியமான அறிவித்தல், அதாவது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் தேதி எங்களுடைய ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுகள் ஹஜ் செய்ய இருப்பவர்கள், நியத்து வைக்கக்கூடிய அனைவர்களும் 27ஆம் தேதி ஹஜ்ஜாஜிகள் எவ்வாறு ஹஜ் செய்யணும் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கனடாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் குடும்பமாக நாங்கள் அழைக்கின்றோம். வந்து பயன்பெறுங்க, நீயத்துகளை வைங்க. இன்ஷா அல்லாஹ் சில துவாக்கள் அந்த இடத்துல கற்றுத்தர இருக்கிறோம். அதன் மூலம் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.